சிறப்பு. நம்ம ஊர் திருவிழா நல்ல முறையா நடக்குதுல? நீ வேற எங்க நல்ல முறையா நடக்குது? மருத்துவம் வந்தானா? முதல்ல வந்தவன் மதுரையோட உயிர் நண்பன். அவனுக்கு எல்லாமே இவன் தான். இவன் குடும்பம் தான் மதுரையை வளர்த்துச்சு. நபி ஒரு முஸ்லீம். அடுத்த வயசுல பெரியவன். அவன் பண்ற வேலையெல்லாம் வாய் கூசுது. அவன் தான் கத்திரி சோவு. உலகத்துல 3 விதமான மனுஷங்க இருக்காங்க. அன்பு காட்டுறவனுக்கு அன்பானவன், எதுக்கும் அசராதவன், எவனுக்கும் அடங்காதவன். இந்த 3ஐயும் ஒரே ஆளா பாத்திருக்கியா? அவன் தான் நம்ம மதுரை. செல்வி, சிறப்பு. இந்த கத்தி கழுத்தெருப்புலாம் விட்டு துப்பாக்கி டொப்பு டொப்பு டொப்பு. ஆனா அதெல்லாம் இங்க நடக்காது. அதுக்கு வெளிநாட்டுக்கு தான் போகணும். வானே எத்தனை மணினே? அவனுக்கு எப்படி தைரியம் பாடுறா? டெய்லி ஒரு குத்திங்க ஒரு கட்டிங்க. இதுக்கு மேல என்ன சொமு வேணும்? நம்ம ஊர்லயே வந்து ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு நம்ம ஊர்ல உட்காந்து தண்ணி அடிக்கானா என்ன தைரியம்டா? அவனை கண்டிப்பா போட்டே ஆகணும்டா. ஏய் மருதா, ஒவ்வொரு வாட்டி எங்க ஊர்ல வந்து சம்பவம் செஞ்சுட்டு போயிடுற. எங்களால தலை ஆட்ட முடியல. இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லடே. அண்ணே, உங்களுக்கும் செந்தாமரைக்கு தானே பிரச்சனை. நான் அவருக்கு கீழே வேலை செய்றவனே. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கண்ணே, நான் போயிடுறேன். ஏய், எங்களுக்கு பதிலா சொல்லிட்டு அப்புறம் போயா. பதில் கேட்கறப்பல சொல்லேன். ஓ, அத பத்தி தான் ஆராய்ச்சி பண்றோம்ல. நீ எங்க ஊர் நாட்டமே செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமும் நாங்க உங்களை சும்மா விட்டுட்டு இருந்தா ஒரு பையன் எங்களை ஊருக்குள்ள மதிக்க மாட்டான். செந்தாமரை நாங்க சொல்லிக்கிறோம். செந்தாமரை சரிந்தான் சொல்லுவாரு. அண்ணே, நாங்க செஞ்ச காரியத்துக்கு நாங்களாவது கழுத்தர்த்தோம்.
நீங்கன்னா வேற ஏதாச்சும் அறுத்திருப்பீங்களா? ஏற மதுரை நம்மளாம் ஒரே ஜாதிக்காரங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போயிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த சல்லிப்பையில மட்டும் விட்டுட்டு போயிட்டு மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே ரொம்ப தப்பா இருக்கு. வேணும்னா நாங்கெல்லாம் கிளம்பி போயிடுறோம். ஏய் எர்ரா ஜாமானா டேய் பொருள் இருக்கு. என்கிட்ட இல்லடா, உங்ககிட்ட இருக்க பொருள். சரிண்ணே, அவனை தானே இப்ப விட்டு போனோம். எங்க விட்டு போன சொல்லுங்க. அந்த கார்ல உட்கார வச்சிருப்பையா? சரிண்ணே. டேய் அந்த கார்ல போய் உட்கார்றோம். என்னடா போடா, நான் சொல்றேன்ல, போடா போடா போடா. அண்ணன் ஒண்ணு செய்ய மாட்டார், நான் பாத்துக்கிறேன் போ. பாத்துக்கலாம் போ. ஏய் மாடசாமி, பங்கு போன மாசம் நம்ம காளிமுத்த ஒரு போட்டாலடா, இப்போ ஒரு வந்து மாட்டியிருக்கான். உனக்கு சிம்பிளான காரியம், முடிச்சிட்டு வாடா சீக்கிரம். ஏய்! உள்ள எவன்டா? உனக்கு யமன்டா. உன்னை போதானே சொன்னேன். போறேன்னு தான் சொன்னேன். அப்ப பொருள் இல்ல, இப்ப பொருள் தான் இருக்கு. எங்க? சூப்பர் மதுரை எல்லாம் பறந்துட்டானுங்க. ஏய், காதலிக்கிற பொண்ணை கூட விட்டு கொடுப்பேன். ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சிறப்பு. வாடா. பாத்துறேன் இன்னைக்கு எவ்வளவு கரண்ட் ஓடிட்டே இருக்குது பாட்டுக்கு. ஐயோ, இது பிரச்சனை. என்னப்பா மறுபடியுமா? ஐயோ, ஏன்பா இப்படி சார், பண்றீங்க? என்ன இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஓ, கரெக்டா? அடிடா. யோ, எதுக்கு எங்க அப்பா அடிச்ச? அடிக்கலனா உங்க அப்பா கரண்ட் அடிச்சு செத்துருப்பாரு. போடி. கரண்ட் அடிச்சது கேட்கல, நான் அடிச்சது கேட்கறா. ஐயோ முருகா, இவனை காப்பாத்த என் உயிரை வாங்குறியாடா? இந்த கைய வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டியாடா? இதே வேலையா? ஹலோ டாக்டர், அடா, வழக்கம் போல அப்பாவை கரண்ட் அடிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் வைக்க கூடாத இடத்துல கைய வச்சு போடுவானே ஷாக் முருகன். அவன் பொண்ணு தானே நீ? ஆமா டாக்டர். அம்மா போன கொடு. அம்மா லாலிபதி கிளம்பி போயிட்டாங்க. பாட்டி தான் இருக்காங்க. பாட்டி எல்லாம் வேண்டாம், பாவம். பக்கத்துல வேற ஏதாவது ஆம்பளைங்க இருக்காங்களா? இருக்காரு டாக்டர். மைக்கேல் டாக்டர்கிட்ட பேச. குடு. சொல்லுங்க டாக்டர், என்ன பண்ண சொல்லுங்க டாக்டர். நான் பண்றேன் டாக்டர். என் செல்விக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் டாக்டர். சொல்லுங்க என்ன பண்ணணும்? எல்லாம் கொடுக்க வேண்டாம், வாயை மட்டும் கொடு. வாய் வாய் வாயை கொடுக்கணுமா? வாயோட வாய் வச்சு அந்த மூச்சு குழாயில் இருக்கிற பிளாக் அப்படியே உறிஞ்சி இழுத்துரு. ஐயோ, ஏன் மூச்சு போயிடும் டாக்டர்? உங்க வீட்டுல நாய் இருக்கா? ஏன் கேக்குற? அந்த நாய் வாயில கூட என் வாய் வைக்கிற டாக்டர். இந்த நார வாயில என் வாய் வைக்க முடியாது டாக்டர். நேரம் இல்ல மதுரை, உயிர் போயிட போகுது. சீக்கிரம் உடைய ஆபரேஷன் ஆரம்பி ஆரம்பி. மைக்கேல் டாக்டர் என்ன பண்ண சொன்னாரோ அதை உனக்கு நான் பண்ணிருப்பேன்டி. எப்படியாச்சும் எங்க அப்பாவை காப்பாத்தியா? அவர் சொன்னதை பண்ணா போயிடுவேன். போட்டு வாங்குற பாரு. ஆமா, நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? சிறுசுல இருந்து என்ன எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிற. மனசுல எதுவும் வச்சுக்காத. அதெல்லாம் எப்படி மனசுல வச்சுக்கிறது? அப்பாவை காப்பாத்து. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு தொலைக்கிறேன். காதல் பண்றியா? காதலா? சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம் பண்ண சொல்ற? நான் ஒரு கன்னி பையன், ஒரு கன்னி பொண்ணு வாயில தான் வாயை வைப்பேன். இந்த வாயை பாரு. இதெல்லாம் வாயான்னு முதல்ல பாரு. சீக்கிரம் பண்ணு. அவன் சாவுக்கு அவனே சங்குதுறான். இதுவே என் மாமனார் என்ன பண்ணுவேன். ஆனா யாருக்கும் எப்படி பண்றது? பண்ணு, சீக்கிரம் சத்தியம் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு தொலைறேன். நான் தான் இப்ப மாட்டினா ஆண்டவா காப்பாத்து மைக்கேல். வாயாடா இது. அடிச்ச கரண்ட்ல வாய் வழியா வெளில வருது. இத்தனை நேரம் நீயா? நல்லா இருந்ததுன்னு பார்த்தேன்.
மதுரை ஐயோ மதுரை இங்க என்ன நடந்துச்சு? ஷாக் அடிச்சிச்சு. ஐயோ ஷாக் அடிச்சிச்சா? மதுரைக்கு ஷாக் அடிச்சு மயங்கி கிடக்கா, எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. இப்ப வைக்கிறேன்டா என் வாய. தள்ளி நிற நாய, என்னையா பண்ற? வாயை கொடுத்து காப்பாத்தலான்னு பார்த்தேன். உன் வாயை வச்சிருந்தா செட்டே போயிருப்ப. அவனும் போண்டா. ரொம்ப முக்கியம். செல்வி, ஞாபகம் இருக்குல்ல? காதல் வாக்கு ஞாபகம் இருக்கணும். சிறப்பு. வாயா. அக்கா சோடா நான் கேட்கலையே. கொடுக்க சொன்னாங்க. யாரு? உங்க மாமா தான். மாமா? கிளம்புறா. ஆஃப் சோடா. என்ன புதுசா தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட்டியா? இல்லையே. மாமாங்கறானே. செல்வி, உன் பேச்சுல விஷம் தெரியுது புள்ள. காதல் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. காதல் பண்ணுவா? காலையிலே போதைய போட்டுட்டு வந்துட்டியா? காதல் போதையில இருக்கேன். உங்க அப்பா காப்பாத்துற காதல் பண்ற சத்தியம் பண்ணலடி. சத்தியம் பண்ணியடி. வயல்ல கரண்ட் அடிச்சு விழுந்து கிடந்தப்போ முத்தையா காப்பாத்துனா, கக்கூஸ்ல கரண்ட் அடிச்சு விழுந்து கிடந்தப்போ ஆறுமுகம் காப்பாத்துனா, ஆபீஸ்ல சாக்கடிச்சப்போ டீச்சர் காப்பாத்துனா. இப்படி எங்க அப்பனை காப்பாத்துன எல்லா பயலுகளையும் நான் காதல் பண்ண முடியுமா? நான் மட்டும் தான் நினைச்சேன். போற வரலாம் வாய் வச்சுக்கிறானா? இந்தாரு, முதல்ல மனுஷனா மாறு. வாழ்க்கையில எவ்வளவோ உயிரை எடுத்திருப்ப, இது வரைக்கும் ஒரு உயிரையாவது காப்பாத்திருப்பியா? நான் போறேன். போய் யாரையாவது காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து நில்லு. உங்க அப்பா உயிரை நான் தாடி காப்பாத்துனேன். வீட்டு பக்கம் வா. பதிலுக்கு எங்க அப்பனை வாய் கொடுக்க சொல்றேன். கன்னி பசங்க சாபம் உங்களை சும்மா விடாதீ. வர வர மதுரை சத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் அடக்கி வை சிந்தாமரை. எப்பப்பெல்லாம் மதுரை அடங்கி இருக்கானோ அப்பெல்லாம் சத்தம் அதிகமா போக போகுதுன்னு அர்த்தம். பாக்குறீங்களா சார்? இந்த வழியா மதுரை போனானா பெருசே? மாமி, மதுரையை பார்த்தேளா? பாக்கல டாம்பி. நீங்க இல்ல பாக்கலையா? மதுரை இங்கிட்டு வந்து ஏன்டா நிக்கிற? ஏன்னா இதே ரேஷன் கடையில 4 மூட்டை அரிசி ஆட்டிய போட்டு அதே இடத்துல வந்து நிக்கிறியம்மா. நேத்து கூட இந்த கடையில 4 மூட்டை அரிசி திருடு போயிருக்கு. ஆமாங்க. போலீஸ் கிட்ட நம்மள கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே இருக்குது. மாமா, என் செல்விய பாரியா, கால்ல இருந்து என்னையா பாத்துட்டு இருக்கா. இது பாத்தியாது வச்சா கொஞ்சம் வாங்க. அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே மதுரை. அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு காட்டுறேன். என்ன பாரு. பூஜா பார்த்தல, என்ன பார்த்தோன்னு உனக்கும் கொட்டாய் வருது. இது ஒரு தொத்து வியாதிரா. என்ன பார்க்கும்போது அவளுக்கும் கொட்டாய் வரும். பாரு. காது அந்த கிர்கிஸ்தான் தான் கொட்டா விடுது. அது ஒன்ன பார்த்து 2வது முறை தப்பாது. ஊர் வாய திறந்துக்கிச்சு, அவன் திறக்கலையே. அதை நிற்கிறான்ல சோமு, அவன் மேலே தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. போலீஸ் வேற நோக்கி கொண்டிருக்குன்னு போவாண்டா. வாடா வாடே போவா. ஒரு லாங்குவேஜே தங்காது. மதுரை மைக்கேல் ஸ்பீக்கிங். நான் செல்வி பேசுறேன். பேசு. உடனே கல்யாணம் பண்ணணும். ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வா. செல்வி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. நேரமாக பிரச்சனை தான். மதுரை
தாலி ஆயா. கல்யாணம் எப்போ? நல்ல நேரம் முடியும், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் தாலியை கட்டுங்க. கட்டுங்க. இருக்கு இரு இங்க வாங்க. இவன் என் ஃப்ரெண்டு ரேவதி. வணக்கம்ண்ணே. ரெண்டும் வேற வேற சாதி. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க மதுரை. கல்யாணம் பண்ணணும். இவங்க வீட்ல வெறித்தனமா துரத்துறாங்க. கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. அதான் உன்னை ப்ரொடெக்ஷனுக்கு கூப்பிட்டேன். நீங்க தானே எங்களை காப்பாத்தணும். யாரா நீ? இன்னும் இவளுக்காக நான் எத்தனை பேரை காப்பாத்தணும்? நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆசையா வந்தேன். என்னது? என்னதா நடி? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த உலகமே அழிஞ்சிடும். பாவி. வெஸ்டி சட்டை கட்டதெல்லாம் வீணா போச்சு. ஏய் மதுரை, கண்ணி பையன் சாபம் உன்னை சும்மா விடாதீ. கண்ணி கல்யாணம் அவளே ஊதிட்டா, நீ ஏன்டா ஊதுற? இங்க எவ்வளவு பிரச்சனை போயின்னு இருக்கு. இவன் வேற யாருன்னே தெரியல. எப்ப பாரு மிச்சர் தின்னுனே இருக்கிறான். இவனை வாயிலே அடிச்சு சாவடிக்க போறான் ஒரு நாள். சோமு கூட சேர்ந்தவன் போல. யாரா இவனுங்களா? ஒரு ஊரே கிளம்பி வருது. ஊரே வருது. ஏய் உங்க அப்பா ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அபே இங்க தானே கல்யாணம் நடக்குது. போங்க போங்க. ஏய் கழுதை, வேற ஜாதிக்கார பையல கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போலான்னு பாக்குறியா? உன்னையே வெட்டுவேன், அவனையும் வெட்டுவேன். அப்பா கல்யாணம் எங்களுக்கு இல்லப்பா. வரவே கல்யாணம் செல்விக்குப்பா. உனக்காமா? உண்மை சொன்னா அப்பா விட்டுடுவாருடி ப்ளீஸ். என்னம்மா கல்யாணம் உனக்கு தானா? சொல்லேண்டி. சொல்லுமா. ஆமா. அப்ப மாப்பிள நம்ம மதுரை தான். போடு. போட்டுக்கோமா. நீ போடுமா. போட மாட்டேன். போடுமா. துணியை வைக்கவும் மதுரையில எவ்வளவோ கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு மதுரைக்கே கல்யாணம். கட்டுற தாலிய கட்டிருவோம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. அந்த ஆத்தா மகமாயி அருளால 2 பேரும் நல்லா இருக்கணும். அப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே கொஞ்சம் முதல் இரவையும் பார்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா செய்ய மாட்டானுங்களே. நம்ம தான் பார்த்துன்னு உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் இல்லைன்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் தான். சிறப்பு. எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஏன் தெரியுமா அது குடிக்கிறோம்? அப்பதான் போதை நல்லா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஏன் தெரியுமா காதலிக்கிறோம்? அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம்டா. சந்தோஷமா இருக்குடா. சோமு இது வேற மாதிரி பண்ணணும்டா. டேய் சுமாரா. கல்யாணமா இது? கல்யாணம்னா முதல்ல அத்தாட்சியே அன்னைக்கு நைட்டு சாந்தி நடக்கணும். நடந்துச்சா? நடக்கல. அப்ப அது செல்லாது. ஏய் கத்திரி சோமே, அவளை அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா அவளோட எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஆனா வாழ்ந்தா வாழ்க்கை அவளோட தான். அவட சுமதியை விட சூப்பரா இல்ல ராணியை விட டாப்பா? இல்ல அவன் செல்வி. இந்த மைக்கேல் தாலி கட்டின செல்வி. நடந்தது கல்யாணமோ இல்லையோ, ஆனா போட்டல. இது எப்போ? 3 முடிச்சு. கல்பி. ஆனா என்ன ஒண்ணு, சாந்தி முடுத்து தான் ஒண்ணு நடக்கல. அது நடக்கல இல்ல, அதான் இது செல்லாது. அரே உன் பொண்டாட்டி உள்ள இருக்கா? வந்துட்டாளா? 3 நிமிஷம் பொண்டாட்டி. அது என்ன 3 நிமிஷம்? 3 நிமிஷம் கல்யாணம் ஆனது கிளம்பி போயிட்டாளே. ஏய் செல்வி, என்னடா ஒரே கேள்வி? அது கிளவிடா. கிடைச்சூடு. கல்யாணம்ன்ற பேர்ல ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சது கால கட்டு. எனக்கு பொறுக்கல. என்ன பொறுக்கல? எனக்கு பொறுக்கவே இல்லைன்ற வளகாப்பு அந்த பொண்ணுக்கு. அது முகத்துல லைட்டே இல்ல. இந்த சைடு பல்பெல்லாம் போடாமே விட்டுருக்கானுங்களே. ஏதாவது அறிவு இருக்குதா அவங்களுக்கு? நான் போய் சுவிட்சை போட்டு வரையிறேன்.
வேண்டாம். என்ன வேண்டாம் ஏன் வேண்டாம் ஏன் சுவிட்ச போட்டா என்னப்பா உங்களுக்கும் கரெக்ட்டுக்கு தான் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தொடரன்னு என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு தான் ஆகிறது இல்ல நான் உன்னை தொடறது இல்லையா அறிவு என்ன கிட்ட பேச்சு? செல்வி கவலைப்படாத ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல நான் போய் ஜஸ்ட் சுவிட்ச பச்சக்குன்னு போட்டுட்டு வந்துடுறேன் அவ்வளவுதான் நீ கவலைப்படாத ஏமா நான் ஆம்பளமா நான் போடாத சுவிட்சா என்ன நீங்க பயப்படாதீங்க ஏன் அதோ சுவிட்ச போடுறேன் பாருங்க அதான் இருக்குதே ஒரு பச்சக்கு அவ்வளவுதான் பச்சை பையனை நிறுத்தியா பச்சை மாமி உங்க வாயை வச்சு காப்பாத்துங்க மாமி வாங்க எனக்கு இல்ல மாமி உங்க ஆத்துக்காரருக்கு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு வாயை உள்ள கொடுத்து அந்த எர்த்த வெளியே எடுங்க ஐயோ மாமி காலி ஆயிடுதோ மாமிக்கு வேணா நான் வாயை கொடுத்துறேன் தெரியாதா காப்பாத்த யாரும் ஒருத்தர் இல்லையா நானும் உன்னை கூப்பிட மாட்டேன். கூப்பிடாத திரும்ப காதல் பண்ண சொல்லி உயிரை எடுப்பேன். சாவட்டும் உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும் உங்க அப்படிக்கு வாங்கி கொடுக்கணுமா மைக்கேல் தயவு பண்ணி எங்க அப்பாவை காப்பாத்து. அதுக்கு பதிலா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் மோசமானவன் தான் ஆனா கேவலமானவன் கிடையாது கொஞ்சம் கெட்டவன் எனக்கு ஏதோ விதியில எழுதப்பட்டிருக்கு ஐயோ அடவா கர்த்தரை என்னை காப்பாத்துப்பா வைக்கிறேன்டா வாய மறுபடியும் நீயா மைக்கேல் ஐயோ மைக்கேல் வாய மட்டும் வாடா திருப்பி வாய் கொடுக்க சொல்லுவா ஐயோ அம்மா இதெல்லாம் இல்லையா மைக்கேல் என்ன உன்னை எனக்கு பிடிக்கல. அதான் தெரியுமே உன் கூட எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஆனா வாழ்ந்தா வாழ்க்கை உன் கூட தான். நீ அழகரை விட சூப்பரா இல்ல பரமனை விட டாப்பா? நீ மைக்கேல், செல்விக்கு தாலி கட்டின மைக்கேல். நடந்தது கல்யாணமோ இல்லையோ போட்டல 3 முடிச்சேன். பேசினதை விட்டு கேட்டு இருக்கேன் கேட்டு மட்டும் இப்ப என்ன பிரயோஜனம் ஃபர்ஸ்ட் நைட்டே ஒண்ணு நடக்கல தெரியுமா நடத்துவோமா அப்படியா சொல்ற கண்ணி கழிஞ்சிட்டடா மதுரை மைக்கேல் வண்டி எடுப்பா சார் இறங்க கீழே அண்ணன்ட்ட காசை வாங்கிட்டு அண்ணன் சொன்னது செய்யாம உங்க இஷ்டத்துக்கு திருப்பி எழுதுறீங்களாம்ல டேய் நான் ஜட்ஜிடா செந்தாமரை கிட்ட போய் சொல்லு அவனுக்கெல்லாம் இந்த கார் நிக்காதுன்னு. அண்ணே நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே சின்ன பையனே அவன் பொண்ணை தூக்குறதுக்கு ஆளை குத்துறதுக்கு தானே லாய்க்கவன் ஜட்ஜா சம்பவம் பண்ற அளவுக்கு அவன் ஆள் கிடையாதுண்ணே நான் எதுக்குண்ணே இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே அவன் வாய்ப்பை தேடி போறவன் இல்ல வாய்ப்பா உருவாக்குறவன். நீங்க ரொம்ப நம்புறீங்க அவனை பணிஞ்சு போறவனுக்கு அவன் பனிமலை எதிர்த்து நிக்கிறவனுக்கு அவன் எரிமலை. அவன் இருக்கிற இடம் அதிரும் ஜட்ஜுக்கு உதவும். வேண்டாம் மைக்கேல் என்ன ஒண்ணும் பண்ணிடாத மைக்கேல் வேண்டாம் அட்டா அறுத்துடு 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 சொன்னா கேளு மைக்கேல் வேண்டாம் மைக்கேல் இதெல்லாம் வேண்டாம் மதுரை. இது எல்லாத்தையும் மொத்தமா விட்டுறேன். விடணுமா பசியில இருக்கும்போது சோறு போட்டவங்க அவங்க முதல்ல அவங்க தான் அதுக்கப்புறம் தான் நீ வந்த நீ இப்படியே இருந்துடலான்னு நினைக்காத மதுரை. என்னைக்காவது உன் மேல இருக்கிற பயம் போய் யாராவது உனக்கு எதிரா சாட்சி சொல்லுவான் வாழ்க்கை முழுக்க.
நீ ஜெயில தான் கிடக்கணும். அப்புறம் நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன், வீட்டுல தவிக்கணும். இந்த மதுரை மைக்கில் மீறி எவனா சாட்சி சொல்லிடுவானா? மதுரை, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். வா, இந்த ஊரை விட்டே போயிடுவோம். விட்டு போலானா? எங்க போறதா? துபாய். அங்க போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். நீ மாறணும், நம்ம வாழ்க்கை மாறணும். சத்தியம் பண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சத்தியம் பண்ணு. செல்வியோட வாழற மைக்கேல் தான் எனக்கு வேணும். இந்த மதுரை வேணாயா? சில பேரை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லுவிய, என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? சத்தியம் பண்ணு மதுரை. எல்லாத்தையும் விட்டு வரேன், என் செல்விக்காக. சோமு, மதுரை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க சொல்றா? டேய், மதுரை தொழிலை விட்டு போயிட்டா, இப்போ வந்துட்டு மதுரை மதுரைன்றீங்க. டேய், அவன் காணாம போன அன்னையில இருந்து உன்னையும் காணோம். என்னடா கோலம்? ஒழுங்கா சொல்றியா இல்லையா மாவன? அப்பே, இதான் எங்க குல தொழிலே. மார்னிங் ஆனா நரக் நரக், ராத்திரி ஆனா பச்சக் பச்சக். ஏய், சொல்றியா கழுத்து அறுக்கவா? டேய், காசுக்காக இந்த கட்டிங் ஷோ மின்னா கமாய் வேணா பண்ணுவான். ஆனா கூட இருக்கிற நண்பனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா எனக்கு தெரியாதுடா. நானும் உங்களை மாதிரிதான்டா பைத்தியக்காரங்களா. மதுரையை போய் தேடுங்கடா. எங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கடா. ஜர்கண்டி ஜர்கண்டி போய் தொலை. சைத்தானிக்கா பச்சா. மதுரை, நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு பின்னாடி போயிட்ட. நான் அந்த மாமியும் கூட போறதுக்குள்ள என்ன முச்சிடுவானே போல இது. ஏய் மதுரை, மதுரை, கண்டிப்பா ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் நீ பண்ணல. வேற ஏதோ காரணம் இருக்கு. உண்மை நின்று சொல்லு. பொண்ணுக்காக பண்ணலடா, வாழ்க்கைக்காக தான் பண்றேன். நான் நம்பல. இது என்னது? யார் கட்டினதுன்னு தெரியும்ல? டேய் டேய், சென்னாமரை கட்டினதுடா. யார் பேச்சா கேட்டு இதெல்லாம் பண்ற? யார் பேச்சையும் நான் என்னைக்குமே கேட்டதில்ல. அவன் பேச்ச நான் என்னைக்குமே மீறினதில்ல. அவன் பார்த்துப்பான். போ போடா போ போ. மதுரை செந்தாமரை விட்டு பிரிஞ்சிட்டான் சார். இதுதான் சரியான நேரம். போலீஸ் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது செஞ்சிடணும் சார். மதுரையை ரொம்ப நாளா காணலையே, ரொம்ப தப்பா இருக்கே. அவன் வேற கூட்டத்துல போய் சேர்ந்திருப்பானே. சைத்தான். அவன் இன்னொரு கூட்டத்துல போய் சேர்றவன் கிடையாது. அவனுக்கா கூட்டத்தை உருவாக்குறான். ஏய், அவன் குழந்தையில இருந்து இந்த தொழில் தாண்டா செஞ்சு நிக்கிறான். இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? நேத்து மொழிச்ச பச்சானி. மாப்பிள, வா கிளம்பலாம். அவன் எங்க இருந்தாலும் போய் கூட்டு வரேன். வா சோமு. களி நங்கள் எடுத்து வேண்டாம். உண்டு அப்பனே அவன். தம்பி நான் இருக்கனே. மதுரை மைக்கிலா, மதுரை மைக்கில். மதுரை எங்க இருக்கு, மைக்கில எங்க? எறாத காத்து. காத்தா வருது பாரு சூறாவளி. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். அதான் கடைசியா ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். கடைசியா? புரியல மதுரை. துபாய்க்கு போனோன்னே செல்விக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. ஆனா அவர் வழி தெரியலையே. நான் பார்க்கும்போது மைக்கேலா வந்தேன். இப்போ மதுரை மைக்கேலா வளர்ந்து நிக்கிற. உன் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கியா? உன் செல்விக்காக எல்லாத்தையும் விட்டுடுற நீ உன் அண்ணனுக்காக கடைசியா ஒரு சம்பவத்தை பண்ணி ஓட்டிடு. இல்லண்ணே, வேணாண்ணே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணே. நான் போறேன்.
விட்டுற மைக்கேல், நீ துபாய் போறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். உன்னையும் செல்வியும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும் அண்ணன் தரேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஆனா எனக்காக, என் சாதிக்காக கடைசியா இதை மட்டும் பண்ணு. சாதியால வந்ததில்ல மனுஷன், மனுஷனால வந்ததுதான் சாதி. நீ நல்ல மனுஷன், உனக்காக பண்ற. கட்டா ஆசைப்படலாம், ஆனா இன்னொருத்தருக்கு ஆசைப்படக்கூடாது. சிறப்பு. அந்த கிளப்புக்கு போய் சம்பவம் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. பொருள் இருக்காது செக் பண்ணுவாங்க. பொருள் மாட்டிச்சு, அதே பொருளால அறுத்து போட்டுருவாங்க. தலையே சுத்துது மதுரை. பொருள் இருக்குதா இல்லையா சொல்லு. பொருள் இருக்கு. பொருள் எங்கடா வச்சிருக்க? அதான் பொருள் பொருளோட இருக்கு. என்னமா இவ்வளவு சுத்தி வச்சிருக்க? குத்திரும்ல. அதுவும் கரெக்ட் தான். நல்ல காரணம் கூட உள்ள ஐடியா வராது. கரெக்ட் சும்மா. என்னடா சொல்ற? யாரடா போட்ட? என்னையா அது கரண்ட் கட் ஆயிடுச்சு? சுந்தரா, ஷீட் ஆட்டெல்லாம் எப்படி போயிட்டு இருந்து? நீ என்ன இவ்வளவு லேட்டா வர? ஐயோ, ஒரு நேரம் குத்திட்டாங்களே. ஐயோ, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. செல்வி, உங்க அப்பான்னு தெரியாம குத்திட்டேன்டி. என்ன மன்னிச்சிடுறீ. தெரியாம பண்ணிட்டேன்டி. தெரியும் மைக்கேல், ஆனா நீ குத்துனதை ஊரே பார்த்துருச்சேன். எவனாச்சும் சாட்சி சொன்னா வாழ்க்கைய முடிஞ்சிருமே. சாட்சி தான் யாரும் சொல்ல மாட்டாங்கடி. ஆனா உங்க அப்பாவை குத்திட்டேன்டி.
எதுக்கு இப்ப அழுவுற? எங்க அப்பா என்ன செத்தா போயிட்டான், பழிச்சிட்டாருல்ல. நாம இங்க இருக்க வேண்டாம். யாராச்சும் நம்மள பாக்குறதுக்குள்ள துபாய் போயிடலாம். இந்த மாதிரி நேரத்துல உங்க அப்பா விட்டு எப்படி? இந்தாரு, எங்க அப்பனை பாத்துக்க எங்க ஆத்தா இருக்கா, உன்னை பாத்துக்க நான் தான் இருக்கேன். நீ எனக்கு இன்னொரு அப்பனா இருந்து பாத்துப்பல்ல மைக்கேல். வா, உடனே போலாம், நேரம் இல்ல. மாட்டிக்கிட்டடா மதுரை. என்னது விளையாடுறீங்களா? நீ செஞ்ச கொலைக்கெல்லாம் இன்னையோட உன்னை வச்சு செய்ய போறோம். செந்தமரைக்கு தெரியுமா? ஆதாரம் இருக்கா? என்ன சாட்சி? சாட்சி இருக்கு. யார் சாட்சி? ஆடா. வெப்பு கொலை, ஜட்ஜு கொலை, மொத்தம் 18 கொலை. கன்ஃபார்ம் தூக்கு தானே? இறங்க மாட்டியா? ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். நான் போக விட மாட்டேன். செல்வி, ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பா வருவேன். சிறப்பு.